திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் அறிவித்துள்ள இந்து முன்னணி அமைப்பினரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது. தொடர்பாக இந்து முன்னணியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்த முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறையினர் அவரை தடுக்க தீவிரம் காட்டி வருகிறார்கள். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணியினர் இன்று பிற்பகல் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். பிற்பகலில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்து தொடர்பான அமைப்புகள் மற்றும் கட்சியினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி சார்பிலே ஒரு திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு மனு கொடுக்க, ஆனால் காவல்துறையினர் போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து தள்ளுபடி செய்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இதை கருத்தில் கொண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா 144 தடை உத்தரவு போட்டு நேற்று மீண்டும் மதுரை மாவட்டத்திற்குள் போராட்டங்கள், தர்ணாக்கள், ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தடை விதித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் நேற்று நள்ளிரவிலிருந்தே இந்த போராட்டத்தை பங்கேற்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சில நபர்கள் வீட்டுக் காவலிலும், ஒரு சிலர் காவல்துறையினர் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்போம் என்று இந்த அமைப்பினர் இன்று இந்த தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அழைப்பு கொடுத்ததனால் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நள்ளிரவு முதல் தற்போது வரை 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் காவல்துறையால் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த முன்னணியின் மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன், விசுவ இந்து பரிஷத் பொறுப்பாளர் AM பாண்டியன், தனியார் விடுதியில் தங்கியிருந்த வெளிமாவட்டத்தை சேர்ந்த கட்சியினர் மற்றும் ஏராளமானோர் 50க்கும் மேற்பட்டோர் வீட்டுக் காவலிலும் காவல்துறையால் கைது செய்து திருமண மண்டபத்திலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கற்பக வடிவேல் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிர்வாகிகளும் அவர்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவையிலிருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் தென் தமிழக பொறுப்பாளர் சிவலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், தஞ்சை மாவட்ட செயலாளர் ஜெய் சதீஷ் உள்ளிட்ட 17 பேர் தஞ்சாவூரில் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ராமநாதபுரத்திலிருந்து பாஜக கட்சியினர் மற்றும் அமைப்பினர் வழிவிடு முருகன் கோவிலில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்ட தயாராக இருந்தார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி 60க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மகளிர் அணி நிர்வாகியை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்து முன்னணியின் மாநில செயலாளர் குற்றாலநாதன் திருநெல்வேலியில் இருந்து நேற்றிலிருந்து வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இன்று காலை வீட்டுக் காவலில் இருந்து 25க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளோடு திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட தயாரான பொழுது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். இப்படி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 20 நுழைவு வாயில் இருக்கிறது. மதுரை மாவட்டத்திற்குள் சாலை வழியாக, தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் வழியாக 20க்கும் மேற்பட்ட நுழைவாயில் வழியாக வரலாம். அந்த 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மதுரை மாவட்ட காவல்துறை சார்பில் தடுப்பு வேலிகள் அமைத்து தீவிர சோதனைக்கு பின்னரே அவர்கள் மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சாதாரண பணிக்கு வருபவர்களுடைய விவரங்களையும் வாங்கி கொண்டு காரின் எண்கள் மற்றும் அவருடைய தொலைபேசி எண்களை வாங்கி கொண்டு அனுப்பி வைக்கிறார்கள். அதே போன்று அங்கங்க போராட்ட எண்ணத்தோடு வரக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நடவடிக்கையில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 4000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் பகுதியில் மட்டும் ஏறத்தாழ 2000 காவல்துறையினர் திருப்பரங்குன்றம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். வணிகர்கள் தங்களது கடையை அடைத்திருக்கிறார்கள். மக்கள் அதிக அளவில் வரக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த நகர பகுதிகளானது வெறிச்சோடி காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்று திருப்பரங்குன்றம் மலை கோவிலுக்கு, அதாவது காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும்
சிக்கந்தர் தர்காவிற்கு செல்லக்கூடிய அந்த பாதைகள் முழுவதும் அடைக்கப்பட்டு இன்று ஒரு நாள் வழிபாடு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் தடையின் மீறி போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்தந்த மாவட்டங்களிலே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று மாவட்ட எல்லைகளில் வரக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அதையும் தாண்டி உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் திருப்பரங்குன்றத்துக்குள் நுழைவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இருவர் என தனித்தனியாக வரக்கூடியவர்களும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த போராட்டத்தை அடுத்து காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கிறது. மோகன், திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.